அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் போதை பழக்கத்துக்கடிமையான மனிதர் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கான இஸ்லாமிய தண்டனை என்ன? 1. உலக தண்டனை, ஷரீ பனிஷ்மெண்ட். இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து: மதுவின் தண்டனை நபி காலத்திலும் சஹாபாக்களின் காலத்திலும் 80 அடிகளாக லாஷஸ் இருந்தது. இதே தண்டனையை புகையிலை, நர்கோட்டிக், போதை மருந்துகள் போன்ற எந்த போதைப் பொருளுக்கும் அறிஞர்கள் இணையாக கருதுகின்றனர். அதாவது மனிதனின் அறிவை, நடத்தை மாற்றும் எந்த போதைப் பொருளும் ஷர் ஆயில் மதுவுக்கு சமமானது. அது ஹராம். அதற்கான தண்டனை 80 அடிகள். உலகத்தில் நடைமுறைக்கு வரும் போது அரசு இஸ்லாமிய நீதிமன்றமே நிறைவேற்றும். 2. மறுமை தண்டனை, குரான் ஹதீஸ் எச்சரிக்கைகள். குரான் 5:90-91 சோகஸ்மெலி. போதைப் பொருட்கள் ஷைத்தான் செய்யும் அசுத்தமான செயல் என்று கூறப்பட்டு அதை விட்டுவிடும்படியாக கட்டளையிடப்படுகிறது. நபி: மிகுதியில் போதையை உண்டாக்குவது எது ஆனாலும் அதன் சிறிதளவும் ஹராம்தான். மறுமையில் கிடைக்கும் தண்டனைகள்: தொழுகை, துவா ஏற்கப்படாத நிலை, கபரின் தண்டனை, அல்லாஹ்வின் கோபம், நரகத்தில் தண்டனை, தப்பா இல்லாமல் இறந்தால். 3. சமூக உடல் பாவம். இஸ்லாம் போதைப் பொருட்களை தடை செய்வதற்கு காரணம்: உடல் அழிவு, மனநோய், அறிவு சிதைப்பு, குடும்பம் பாழாகுதல், திருட்டு, சண்டை, பாவச் செயல்கள் அதிகரித்தல், சமூகத்துக்கு விஷம். 4. தப்பா செய்தால் மனமாறி முற்றிலும் விட்டு மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்து அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு தப்பா செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் அனைத்தையும் மன்னிப்பார். சுருக்கமாக, போதை மது ஹராம். உலக தண்டனை 80 அடிகள். மறுமை தண்டனை நரகத்திற்கு காரணமாகும். ஆனால் தப்பா செய்தால் முழுமையாக